ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு கோயில் கொடை மினி விளாக் பார்க்கலாமா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நாங்க எல்லாருமே காப்பு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ வந்து இன்னைக்கு தான் நாங்க முளைப்பாரி எடுக்க போறோம். ரொம்ப 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 ஹேப்பியா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்ளோ அழகா முளைப்பாரி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்து முளைப்பாரி வளர்த்தது வந்து இவங்க தான். நான் ஏற்கனவே உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் குடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனல்ல இருக்கும் வீடியோஸ் எல்லாமே. முளைப்பாரி எல்லாமே சூப்பரா எடுத்தாச்சு. பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்ல போய் தேங்காய்லாம் உடைச்சுட்டு, அப்படியே எங்க கோயிலுக்கு போகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பரா முளைப்பாரி எல்லாம் கோயில்ல கொண்டு இறக்கிட்டோம். அப்புறம் என்ன பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே வருஷம் வருஷம் பொங்கல் விட்டுருவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் நேம்ச்சம் போட்டு பொங்கல் விடுவாங்க. இல்லைனாக்கி அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பொங்கல் விடுவாங்க. பொங்கல் பானைலாம் சூப்பரா பொங்கிடுச்சு. எல்லாருக்குமே அவங்கவங்க கோயில்ல கோயில் கொடை நடந்துச்சுன்னா, அது ஒரு தனி ஸ்பெஷல் தான். எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து சூப்பரா பொங்கல் வச்சுட்டோம். அதனால நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சூப்பரா பொங்கல்லாம் வச்சு சாமி முன்னாடி போய் இறக்கி வச்சாச்சு. எங்க மாமாக்கு வந்து கரெக்ட்டா கோயில் கொடை அன்னைக்கு தான் பிறந்த நாள். அவங்க வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் சாமி முன்னாடி போய் வச்சுட்டு வந்தாச்சு. இந்த வருஷம் தான் நாங்க ஐயாக்கு வந்து தொட்டில் செஞ்சு வச்சிருக்கிறோம். ஐயாவ வந்து தொட்டில்ல இருத்தி அழகு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஆசை. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து இங்க பூஜை குடுக்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சாமி ஆடுறதுக்கும் ஆரம்பிச்சுடுச்சு. அம்பாளுக்கு பூஜை குடுக்கும்போது என்னால வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா அவ்ளோ கூட்டம் உள்ள. ஸோ அதனால வந்து சாமி வெளியே வந்து தான் எப்படியும் ஆடும்னு சொல்லி நாங்க வெளியே இருந்துக்கிட்டோம். சாமி அப்படியே தீச்சட்டி எடுத்துட்டே வெளியே வந்துடுச்சு. சாமி வந்து ஆடிட்டு இருக்கும்போதே, எனக்கு முளைப்பாரி எடுத்தவங்கலாம் என்ன சுத்தி கும்மி அடிங்கன்னு சொல்ட்டாங்க. நாங்க போய் சூப்பரா சாமிக்கு அப்படியே கும்மிலாம் அடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் சாமி ஆட்டமெல்லாம் முடிஞ்சு நல்லா பேசிட்டு இருந்தோம். அடுத்தது என்ன நம்மளுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் கெடா சாப்பாடு. கோயில் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எல்லாருமே நாங்க காப்பு வெட்டுறதுக்காக ரெடியா இருந்தோம். காப்பெல்லாம் வெட்டிட்டு வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. இனி இந்த மாதிரி கோவில் சாப்பாடுலாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் தான் சாப்பிட முடியும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.